வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருச்சி லோகநாதன் பெயரில் சாலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்த எம். முருகன். மறைந்த பின்னணி பாடகரும் கலைமாமணி பட்டம் பெற்றவரும் பல விருதுகளை வென்றவருமான திருச்சி லோகநாதன் அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் திருச்சி லோகநாதன் பெயரில் திருச்சி லோகநாதன் சாலை திறக்கப்பட்டது. இந்த சாலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். முதல்வர் அவர்கள் அவரது குடும்பத்தினரை வரவேற்று அவருக்கு சிறப்பு செய்தார். தமிழ் திரைப்பட உலகத்தின் முதல் பின்னணி பாடகரும் கலைஞர் ஐயா அவர்களோட அந்த சமகாலத்தில் மந்திரிகுமாரி படத்தில் புகழ் உச்சிக்கு சென்றவருமான எங்கள் தந்தையாருக்கு தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்திற்கும் தளபதியாக இருக்கின்ற முதல்வர் அவர்கள் இந்த சிறப்பு செய்வதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்று வரை பல புகழ்பெற்ற ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களையும் பாடி புகழ்பெற்ற திருச்சி லோகநாதனின் மகன் டி.எல். மகாராஜன் குடும்பத்தினரும் வந்து முதல்வரிடம் ஆசி பெற்றனர். இவ்விழா சென்னையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.